கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அவசரங்க. இல்ல மணி 5 ஆச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. சாத்துக்குடி ஏங்க சாத்துக்குடி வேணுமா? பேக் கொள்ளையா? ஆமா சார். எப்போ? இப்பதான் சார். கார் நம்பர் 2407. 2407.
நம்ம காரியங்களுக்கு இது உதவியா இருக்கும். என்ன என்ன சொன்ன? இத பாருங்க. விக்ரம செத்துட்டான். என் மகன் கார் விபத்துல செத்துட்டான். விக்ரமா? அப்பா, பேப்பர்ல வர செய்தி நம்பாதீங்க. என்ன கொல்றதுக்கு சக்தி உள்ள துப்பாக்கிய இன்னும் கண்டுபிடிக்கல. இல்ல விக்ரமா, சட்டத்தை எப்பவும் ஏமாத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாள். பயப்படாதீங்கப்பா. இனிமே நான் பச்சைமலை காட்டுக்கு போய் என் கூட்டத்தோட தலைமறைவா இருக்க போறேன். பச்சைமலைக்கு? ஆமா. வேண்டாம்ப்பா, வேண்டாம். அங்கே இருக்கிற காட்டு ஜாதி தலைவன் ரொம்பவும் பொல்லாதவன். நீ சின்னவனா இருக்கும்போது நான் அவன் ஆட்களை வச்சு அபின் கஞ்சா எல்லாம் கள்ளக்கடத்தல் செஞ்சேன். அந்த பாவி அது தெரிஞ்சு ஒரு நாள் என் கையை வெட்டி விட்டான். நீங்க அவனை பழி வாங்கவே இல்லையா? முயற்சி பண்ணன, முடியல விக்ரமா. கவலைப்படாதீங்கப்பா. அவரையும் அவன் குடும்பத்தையும் நான் பழி வாங்க. ஓ அண்ணன் வீரனுக்கும் என் மக மாலாவுக்கும் அடுத்த மாசம் பௌர்ணமிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ அபிப்பிராயம்? தலைவா, அதுக்கு எங்கிட்ட அபிப்பிராயம் கேட்கணுமா? எங்க அண்ணனுக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தான். உங்க முடிவுக்கு மாறா நான் என்ன சொல்ல போறேன்? இந்த உலகத்துல எங்க அண்ணனை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. எதுக்காக இங்க வந்த? நீ எதுக்காக பாடுன? அத பாரு. இந்த காடே இப்படி காதல் மயக்கத்தில் இருக்கும் போது நான் மட்டும் உன்னை பார்க்காம எப்படி தனியே இருக்க முடியும்? என்ன பாக்குற? அதோ அந்த பூ. பூவா? அந்த பூன்னா எனக்கு இஷ்டம். காட்டிலேயே இருக்கிற உனக்கு பூவுன்னா அவ்வளவு இஷ்டமா? இது ராஜா, அதப்பா அந்த பூவை பறிச்சுட்டு வா. போ. இப்ப
இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ம். மாலா, உன் கல்யாணத்துக்கு என் கையாலேயே இந்த பூவை வச்சு அலங்காரம் செஞ்சு என் ஆசை தீர அழகா ரசிக்க போறேன். யாராவது பார்க்க போறாங்க. இங்க யாரு பாப்பாங்க? அதோ எங்கப்பா? இதோ பணம். என்ன இது? செஞ்சாவா? பரவாயில்லப்பா, இதை நீ வச்சுக்க. ஓஹோ, பணத்தை வச்சுக்கிட்டு நாட்டை கெடுக்கிறது போதாதுன்னு இப்ப இந்த காட்டையும் கெடுக்க வந்துட்டியா? டேய், இனிமே இந்த பக்கம் தலையை காட்டுனே உன் தலை காணாம போயிடும், ஜாக்கிரதை. ஏண்டா, எவ்வளவு நாளா இந்த திருட்டு வேலை? நீ யாரும் எங்களை கேட்க? டேய், நான் இந்த காட்டுக்கே மகன்டா. ஓஹோ, நீ என்ன தலைவனு நினைப்போ? என்ன சொன்னேன்? வீரா, தவறு செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு நான் ஒருத்த இருக்கேங்கிறத மறந்துட்டியா? இல்ல நீயே தலைவன் ஆயிட்டியா? இல்ல தலைவா, நடந்ததை கேட்காம நீங்க ஆத்திரத்துல பேசுறீங்க. நான் ஓஹோ, எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? அண்ணா, யார்கிட்ட பேசுறேங்கிறத மறந்துட்டியா? நான் மறக்கல, அவர்தான் தன்னை மறந்து பேசுறாரு. இந்தாங்க, இதை நீங்களே பாத்துக்குங்க. தலைவா, எனக்காக எங்க அண்ணனை மன்னிச்சிடுங்க. கஞ்சாவா? வீரன் இதுக்காகத்தான் உங்களை அடிச்சானா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டோம். உண்மையை சொல்லணும். எத்தனை நாளா இந்த திருட்டு வேலை நடக்குது? எத்தனை நாளா நடக்குது? ஓடுங்க. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? அப்பா கோவமா பேசினார்னா நான் என்ன செய்வேன்? பின்ன நீ ஏன் உங்க அப்பா கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசல? நான் குறுக்க ஏதாவது பேசி இருந்தா அப்பாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கும். அப்புறம் நான் உன்னை பார்க்கவே முடியாது. சரி, நீ ஒண்ணு என்ன பார்க்கவே வேண்டாம். சரி, போறேன். போயிடுவியா? ராஜா, அவளை போக விடாத. மலா, மலா, இங்க வாயே. அதெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட நடக்குமா?
இது என்ன விலை? 50 ரூபாங்க. ஐயோ, 50 ரூபாயா? அதுக்கு மேல உங்க இஷ்டம், என் அதிர்ஷ்டம். கொஞ்சம் இருப்ப வர்றேன். தாரா, அந்த பணத்தை எடுக்காதே. இது சர்க்கார் பணம். நாளைக்கு வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்கணும். உனக்கு நான் வேற பணம் தர்றேன். சார், யாரது? வெயிட்டர் சார், உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா?
நமச்சிவாய மகா நமச்சிவாயம் வாயம். மகளே, எழுந்திரு, கண்களை திறந்து பார். உன்னை காப்பாற்ற வந்திருப்பது யார் என்று பார். பெண்ணே, பயப்படாதே. காட்டில் உள்ள சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் என் குருதேவனின் ஆட்சிக்கு கட்டுப்படும், பார்வைக்கும் கட்டுப்படும். ஆமாம் பேபி, எங்கள் குருநாதருடைய கைப்பட்டாலே கல்லானாலும் கனியாகும், புல்லானாலும் புருஷனாகும். ஓம் நமச்சிவாயம். மகளே, யாமிருக்க பயமே. என் அருகே போ மகளே. வா வா. இப்படி ஒரு தேன்கனி இந்த காட்டிலே இருக்கிறதா? கனி இல்லை குருதேவா, தேன் கூடு. வாய மூடு. வா. என்கிட்ட நடக்குமா? ஓடி. அதான் என்ன ஆச்சா? பிள்ளையாரு பிடிக்கணும்னு போனோம், குரங்கா முடிஞ்ச கதையாச்சு. போலீஸுக்கு பயந்து இங்க ஓடியாந்தோம். அவங்களை விட பயங்கரமான ஆளுகளா இருக்காங்க இவங்க. ஆறுதான் சுடுது கோழி. என்னடா விஷயம்? இங்கிருந்து ஓடி போனாலே காட்டு பொண்ணு, அவ ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றா. இங்கயா? வேற எங்க? நேரா இங்க தான் வர்றாங்க. இனிமே நாம தப்பவே முடியாது. பீட்டர், பயப்படாத. யாம் இருக்க பயமே. இதை என்கிட்டவே சொல்றீங்களா? நீ போய் அவங்கள வாசல் நிறுத்து, நான் உடனே வரேன். நான் வர்றேன்னுட்டு இவரு உள்ள போறாரு. நீங்க ஏன் இப்படி நடுங்குறீங்க? இப்பதான் நேரா இமயமலையில இருந்து இறங்கி வர்றோம். ஒரே குளிரு, அதனாலதான் கை காலெல்லாம் இப்படி நடுங்குது. ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் பொண்ணு சன்னியாசிய பத்தி சொன்னா. என்ன சொன்னா? அவ உயிரை அவர்தான் காப்பாத்தினார், அதனால பார்த்து கும்பிட்டுட்டு போகலாம்னு வந்தோம். முடியாது. எங்கள் குருசாமிய கடவுளே வந்தாலும் பார்க்க முடியாது. கேள்வி கேட்க கூடாது. எங்க குருசாமி இப்போ யோக நிஷ்டையில இருக்கார். சுவாமி எங்க காட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். சாதாரண பாக்கியம் அல்ல, அவர் பாதம் பட்ட விடமெல்லாம் பொன் விளையும். அவர் பார்வை பட்டாலே மோட்சம் கிடைக்கும். அதனாலதான் நாங்க கொஞ்சம் சுவாமிய பார்க்கலாம்னு வந்தோம். நீங்க மனசு வச்சா பார்க்கலாம். இங்கேயே நில்லுங்கள். அதிர்ஷ்டம் இருந்தால் தரிசனம் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். வாழ்க வாழ்க, வயதுள்ளவரை வாழ்க. சுவாமி, என் மகள். கேள்விப்பட்டோம். குழந்தையை மறுபடி பார்க்கவே யாம் தரிசனம் தந்தோம். குருசாமிக்கு இப்படிப்பட்ட அழகான பெண் குழந்தைகள் என்றாலே உயிர். எது வேண்டுமானாலும் செய்வார். யோக பரம்பரையில் வந்த பெரிய மகான். சந்தோஷம். நம்பிக்கை வளரட்டும், நமக்கு நன்மைகள் உண்டாகட்டும். மகளே, வா அருகே, யாம் ஆசி வழங்குகிறோம். இந்த கட்டை இருக்கும் வரை எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஓமா, சுவாமியே கூப்பிடுறாரு. ஓமா ஓமா. மகளே, நமக்கு பூரண திருப்தி. இன்று முதல் உன்னை என் அன்பு சிஷியாக ஏற்றுக்கொண்டோம். அடிக்கடி வந்து போ, உன் ஆசைகள் தீரும். சுவாமிகள் கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சுவாமி, எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க.
போன வருஷம் மழை இல்லாம பூமி காஞ்சது, நாங்களும் காஞ்சோம். மிச்சம் மீதிய காட்டு மிருகங்க நாசமாக்குச்சு. இந்த வருஷமும் மழை பெய்யலன்னா ஓம் நமச்சிவாய. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யும், கவலையை விடும். யாம் இருக்க பயமே. சுவாமி கண் பட்டுடுச்சு, காரியமே முடிஞ்ச மாதிரிதான். ஓம் நமச்சிவாய. சிங்கம் வரலாம், மனுஷனை கொல்லலாம், நம்ப முடியும். ஆனா சிங்கம் வந்து பெண்ணையும் பணத்தையும் கொண்டு போச்சுன்னா அதை எப்படி நம்புறது? நமக்கு வந்திருக்கிற எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. பெண்களோட அந்த டிராவலர்ஸ் பங்களாவில வந்து தங்குற பணக்காரங்களை எல்லாம் சிங்கம் அடிச்சு கொண்டு இருக்கு. அது சரி, சிங்கம் தான் இதெல்லாம் செய்ததுன்னு எப்படி நம்ப முடியும்? சிங்கம் வந்ததுக்கு காலடி சுவடுகள் சாட்சி. டாக்டர் ரிப்போர்ட்டும் அதை உறுதிப்படுத்துது சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பணத்தையும் பெண்ணையும் கொண்டு போக யாரோ ஒரு பயங்கர திருடன் வந்திருக்கணும். கரெக்ட். அந்த மர்மத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். என் கடமையை முழு மனசோடு நிறைவேற்ற நான் தயாரா இருக்கேன். வெரி குட். நீங்க இந்த பொறுப்பேற்க முன் வந்ததுக்காக உங்களை பாராட்டுறேன். முதல்ல நீங்க அந்த டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போங்க. உங்க உதவிக்காக 2 பேரை அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் சக்சஸ். சார், இது சம்பந்தமா டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியரை அந்த காட்டு பங்களாவுக்கு அனுப்பியிருக்காங்க சார். ஆல்ரைட். அவருக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தா செய்து கொடுங்க. அப்பா, அந்த காட்டு பங்களாவுக்கு போறதா முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேலை இல்லாம சும்மா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்க முடியலமா. அப்பா, அங்க பயங்கரமான காட்டு மிருகங்கள் வந்து மனுஷங்களை தூக்கிட்டு போதாமே. இந்த காலத்து மனுஷங்களை விட மிருகங்கள் எவ்வளவோ தேவலாமா. என்ன இருந்தாலும் நீங்க அங்க போக வேண்டாம்ப்பா. இல்லம்மா, இனிமே என்னால போகாம இருக்க முடியாது. அது என் வேலை. அப்படின்னா உங்களை பாத்துக்கிறது என் வேலை. ஆமாப்பா, இந்த வயசான காலத்துல உங்களை நான் தனியா போக விட மாட்டேன்ப்பா. போக்கிறி, அடிக்கடி என் வயசை ஞாபகப்படுத்துறேன். சரி சரி, உன் இஷ்டம் போல நீயும் புறப்படு. ஓகே? யார தேடுற? வீரன் இங்க இல்ல, வெளியில போயிருக்க. நான் வீரனை பார்க்க வரலையே, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆமா, என்ன பார்க்க ஏன் இப்படி பதுங்கி பதுங்கி வரணும்? நான் தான் உன்னை வழியிலேயே பார்த்தேனே. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. பொய் சொல்லாத. ஆத்துல தண்ணி எடுக்க போறப்போ நீ என்ன பார்க்கல? ஏமா, இன்னும் 7 நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. அதுவரை உன்னால பொறுத்துக்க முடியாதா? இன்னும் 7 நாளா? 1 2 3 4 5 6 7 கல்யாணம். ராஜா, ராஜா வா, சீக்கிரம் வா. வா ராஜாவை கூட்டு போறேன். வா ராஜா. ஆமா, எங்க போற? இத பாத்தியா? ஓ, நாக பூஜைக்கு போறியா? இல்ல, குரு பூஜைக்கு. நீயே வந்த? நீ என்ன கூப்பிட்ட? நான் உன்னை கூப்பிடலையே, நான் ராஜாவை தான் கூப்பிட்டேன். ஏய், நான் தானே உன் ராஜா. நீதான் ராஜாவா? ஏன் சிரிக்கிற? நான் உன் ராஜா இல்ல. இல்ல, நான் சாமி கிட்ட போய் அவருக்கு பாத பூஜை பண்ணி என் ராஜா யாரு, எங்க இருக்காருன்னு கேட்க போறேன். சாமி கிட்ட தானே? ஆமா ஆமா. ஓ, வா இப்படி. நான் தான் சாமி. பூஜை பண்ணு, காலில் விழு, என்ன வர வேணுமோ கேளு. அந்த சாமி கொடுக்கறத நானே கொடுத்துறேன். ஓம் ஜம் ஜம் பம் பம் ஜெகஜகா. நீயா சாமி? ஆ. இல்ல, நீ வெறும் ஆசாமி. நானே அந்த குகையில இருக்கிற சன்னியாசிய பார்க்க போறேன். என்னது? குகையில் இருக்கிற சன்னியாசியா? அவன் கள்ள சன்னியாசி. இல்ல, அவர் சாமியே தான்.
என்ன சொன்ன? அயோக்கிய கபட சன்னியாசி. நான் பூஜைக்கு கொண்டு வந்த பூவை ஏன் தூக்கி எறிஞ்ச? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? பின்ன அன்னைக்கே அவன் உன்னை தொட்டு தொட்டு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனு கெட்டவன், உண்மையே சன்னியாசி இல்ல. சேச்சே, ஏன் இவ்வளவு கேவலமா பேசுற? அவரு பெரிய மகான். மகான் இல்ல, அந்த கடவுளே வந்து உன்னை தொட்டாலும் என் மனசு பொறுக்காது. சுக்கு நூறா வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த பாரு, இனிமே அவன் உன்னை தொடர்றத நான் பார்த்தேன், அவன் கைய கண்ட நுட்டமா வெட்டி எறிஞ்சிருவேன். ஆமா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை இல்ல? சரி, இனிமே நான் அந்த சன்னியாசியும் பார்க்க போகல, உன்னையும் பார்க்க வரல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கோச்சிட்டு போற பாக்குறேன். ஏன்பா, இங்க டிரைவருக்கு ரூம் இருக்கா? ஷெட்டு தான். சிங்கம் செட்டுக்கு வருமோ? வந்தாலும் வரும். இவன் என்ன தண்ணி தெளிச்சிட்டு போறான்? ஏப்பா, நீங்க உடனே காட்டு பங்களாவுக்கு போங்க. அங்கே சிஐடி ராஜேந்திரன் இருக்கார். அவரை பார்த்து அவர் சொல்றபடி நடந்துக்கங்க. எஸ் சார். இது கமிஷனர் உத்தரவு. ரைட் சார். என்னடா போலாமா? நாம எங்கெங்க போறோம்? போகும்போதே எங்க போறோம்னு கேளு. காரியம் உருப்பிட்டாப்புறதான். வா. அப்பா அப்பா, என்னம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன்ப்பா. இங்க இருக்க பயமா இருக்கு. ஓஹோ, அப்படியா? டே சங்கர், அந்த ஃபைல கொண்டா. இந்தா, இங்கேயே இருந்து ராதிகாவுக்கு பாதுகாப்பாயிரு. வேண்டாங்க, நானும் உங்க கூடவே வந்துடுறேன். ஏண்டா? இங்கே வரும். கதவை தாப்பால் போட்டுக்கேண்டா. ஜன்னல் வழியா வந்துருச்சுன்னா? ஜன்னல் வழியா வருமாடா? வந்துருச்சு. உன்னை அடிச்சு கொல்லட்டேன். நீ இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையாயிரு. சாயந்தரமா வாக்கிங் போவோம். அழாதடா, அசிங்கமா இருக்கு. ராதிகாமா, இத புடி. நான் என் ரூமுக்கே போறேன். சார், காபி. ஏஸ். ஏன்பா, இன்னைக்கு யாரா வந்திருக்காங்களா? ஆமா சார், ஒரு ஐயாவும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. ஓ, 2 பேர் வந்துட்டாங்களா? வெரி குட். சரி சரி, 2 பேரும் இங்க வர சொல்லு. சார், அந்த ஐயா வெளியே போயிருக்காரு, அம்மா தான் உள்ள இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க போனாரு? ஆல்ரைட், அந்த பொண்ணு இங்க வர சொல்லு. சார், இங்கேயா? ஏ, என்ன? இல்ல சார், வர சொல்றேன். பாய். எஸ் சார். வர சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணு கிட்ட இத கொடுத்து ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. சார், காபி மறந்துட்டேன். சீக்கிரம் வெளியே போகணும். சரி சொல்லு. சார். இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யாரு? இப்ப வந்தாரே அந்த பெரிய மனுஷன். இந்த ட்ரெஸ் பிடிக்கும் அப்பா கிட்ட தானே சொன்னேன். அப்பா தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. ஏய், போங்கடா ஆலிக், போங்க. வழிவிடுறா. ஏய், யாருப்பா நீ? யாரப்பாவா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, என்ன பார்த்து யாரப்பான்னு கேக்குறேன். யாரா நீ? அப்படி கேளு மரியாதையா. அதானே. நானே ஒரு பெரிய அதிகாரியினுடைய கார் டிரைவர். நான் யார் தெரியுமா? ஆ. பெரிய பெரிய அதிகாரியுடைய டிரைவர். ஆமா, உன் அதிகாரி இங்க எதுக்கு வந்தாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ரகசியம். அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா நீ சொல்லுவியா? நீ உண்மையை சொல்ல. இங்க ஒரு சிங்கம் வருது, ஆளை கொல்லுது. சிங்கம் ஆட கொல்லுதா? அதை பிடிக்க வந்தாரா? ஆமா, புடிச்சு சூப் வச்சு குடிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நல்லா இருக்குமா? வச்ச உடனே வா, உனக்கு ஒரு கிளாஸ் தரேன். சரி. யாருப்பா நீ? அந்த சிங்கம் இங்க வராம தடுக்க வழி பண்றதுக்கு வந்திருக்கிறார். இவ்வளவுதானா? சரி, பாலிஷ் போடு. என்னப்பா ஓராட்சியத்தை சொல்லாம போற? ஏன் ரகசியமா? அத யாருகிட்டயும் சொல்லவே கூடாது. என்கிட்ட சொல்லிட்டு பாப்பா. அடே, அடே, என்கிட்ட சொல்லிட்டு போ. அடே, அடே. ஹலோ. ஹலோ. பரவாயில்லையே, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. அசல் காட்டு ஜாதிக்காரர் மாதிரியே இருக்கு. தட்ஸ் ரைட். நாம அப்ப காட்டு ஜாதிக்காரங்க தான். ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடிமேட்ல கிடைக்குதா? நானோ இதெல்லாம் நானே தயார் செஞ்சது. அப்போ எங்க அப்பா உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து தைக்க சொன்னாரா? உங்க அப்பாவா? ஆமா, அவர் கொடுத்தா வந்தேன். அவர் கூடவா? ஓஹோ,
இங்க வந்ததும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சா? பரவாயில்ல. என்ன சொல்றீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இப்ப இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நம்ம சந்தேகப்படுவாங்க. வை. நாம இப்ப காட்டு ஜாதிக்காரங்க மாதிரி நடிக்கணும். நான் ஏன் நடிக்கணும்? என்னது இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதா? எங்க அப்பாவோட துணைக்கு வந்திருக்கேன். ஓஹோ, அந்த ஆள் உங்க அப்பாவே இருக்கட்டும், அவரு நீயும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாதா? மிஸ்டர், எங்க அப்பா ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர். அவர் இங்க. வெரி குட், வெரி குட். எங்கிட்டே நல்லா நடிக்கிறீங்க. இனிமே நான் சொல்லுபடிதான் நீ கேட்கணும். அதுக்காகத்தான் நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? Shut up. உன்னையும் கூட வந்த ஆளையும் சட்டப்படி தண்டிப்பேன். ஜாக்கிரதை. Nonsense. What are you talking? Get away from here. What? Hey, காலை தர. Hey, 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 hey. டேய் காட்டாரு, போ அந்த பக்கம். இங்க என்ன கலாட்டா பண்ற? சங்கர், இந்த காட்டாரு எங்க வந்தாங்க? அப்பா, இந்த ஆள் காட்டா இல்ல, சுத்த fraud. What? என்னம்மா இது? நீ இந்த Dressல, அவனும் இந்த Dressல, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமா, இந்த Dress உனக்கு யார் கொடுத்தது? நீங்க தானே கொடுத்து அனுப்புனீங்க. நானா? இல்ல, நான் தான் கொடுத்தேன். இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு நீ யாரு? வாட்? நான் தான் உங்க அதிகாரி. இன்னுமா உங்களுக்கு புரியல? சடா, எனக்கு அதிகாரி இனிமே தான் பிறக்கணும். மரியாதையா போ வெளியே. குட் மார்னிங் சார். சாரி சார், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போய் சோ லேட். கார் வழியில பஞ்சர் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஓ காட், இப்ப நான் தான் மன்னிப்பு கேட்க போறேன். ஐ எம் சாரி சார். உங்களை தப்பா நினைச்சு எவ்வளோ பேசிட்டேன். ஐ மிஸ்டிங் சார். ஆல் ரைட், ஆல் ரைட். நீங்க போலாம். ஆமா, நீங்க யாரு? அப்புறமா சொல்றேன். இது என்ன தப்பான வேலை? என் முதல் எதிரி உழைக்க போறேன். விலகி போ. இது பெரிய ஆபத்து. அன்னைக்கு நீங்க தானே நான் பெரிய சன்னியாசி, இந்த காட்டுல நான் இருக்கிற வரை எந்த காட்டு மிருகமும் தாக்காதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே. இல்ல, இவன் என் முதல் எதிரி. இவன் உயிரோட இருக்கிறதே நமக்கு ஆபத்து. அதுக்கு இதுவா வழி? காட்டு தலைவனும் அவர் கூட்டமும் நம்ம கையில இருக்கும்போது வேற வழியா இல்ல. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அது உங்களுக்கு தெரியாதா? ஷாபாஷ். சரி, நாளைக்கு மகா பூஜைக்கு ஏற்பாடு செய்வோம். பாக்கியம், குருவே என்னை மகா பூஜைக்கு வரும்படி கூப்பிட்டாரா? ஆமாம், நீங்கள் நலம் பெற, பூஜா பலன் பெற ஒரு மகா பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் எங்கள் குரு. பூஜை முடிந்ததும் நன்மைகள் தானாகவே பிறக்கும். ஏன் வீணா அழுது உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? பாஸ் பேச்சு கேட்டு நீ நடந்தா நல்லா இருக்கலாம். அப்புறம் உன் இஷ்டம். போதும்க்கா, இன்னும் ஒண்ணே ஒண்ணு. போதுமே. மாலா, நீ இந்த காட்டு தலைவரோட மகன். 4 பேர் கூடுற இடத்துல நல்லா அலங்காரம் செய்துக்கிட்டு போக வேண்டாமா? அக்கா, வீர எங்கே? அவர் எங்க போனாரோ எனக்கு தெரியாது. சரிக்கா, எனக்கு நேரமாச்சு, நான் போறேன். ஓஹோ, வீரண்ண இல்லைன்னு சொன்னதும் போறதுக்கு நேரமாச்சோ? போ போ, வழியில அவரை பார்த்தா கூட்டிட்டு போ. பின்னாலேயே நான் வர்றேன். ஆமா, என்ன எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட சைக்கிள். ஆஹா, யார் இந்த அலங்காரம் செய்தாங்கன்னு தெரியுமா?
அழகுன்னா என்னன்னு தெரியாத ஒரு முட்டாள் செஞ்சிருக்கணும். இல்ல, என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க செய்த அலங்காரம் தான் இது. அந்த கைக்கு எத்தனை தடவை முத்தம் கொடுத்தாலும் போதாது. என்னது, முத்தம் கொடுக்க போறியா? யாரு கைக்கு? எந்த கை இந்த அலங்காரம் செஞ்சதோ அந்த கைக்கு. அது யாருன்னு சொல்லு, அந்த கைய ரெண்டா முடிச்சிடுறேன். ஐயோ அக்கா, இதுக்கே அக்காவை கூப்பிடுறேன். அவங்கதான் இந்த அலங்காரம் செஞ்சாங்க. என்னது, கங்காவா? ஆமா, அவங்க கிட்ட போய் நீ சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன். மலா 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 மலா, இங்க வாங்க. வேண்டாம் மலா, அவகிட்ட போய் இதை சொல்லாதே. அப்ப நான் சொல்றத கேக்குறியா? கேக்குறேன். அப்படின்னா என் கூட வா. எங்க? அந்த சன்னியாசி நடத்த போற மகா பூஜைக்கு. ஓஹோ, சன்னியாசி. அதுக்காகத்தான் இந்த அலங்காரமா? மாலா, மாலா, நீ பூஜைக்கு போகலையா இன்னும்? என்னது, அலங்காரத்தை கலைச்சிட்ட? நான் பூஜைக்கு வரல. ஏன்? என்ன போக வேண்டான்னு வீர என்ன சொன்னாரா? சரி சரி, நீ வா, அவரு தானா வருவார். நமச்சிவாயம், நமச்சிவாயம். எல்லோரும் கண்களை மூடி தியானத்தில் அமருங்கள். இப்போது நாம் பூஜை தொடங்க போகிறோம். நமச்சிவாயம், நமச்சிவாயம். வாயம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, தமை கருதா பொது நோக்கு இங்கிருந்து அவ்வளவு ஏமாந்தவில்லை. உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா மனசை மாத்தி அவ்வளவு திமிரா தருவார் அருள்வாழ். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்.
தலைவன். அவன் சுத்த வேஷக்காரன். அண்ணா அந்த சாமியாரையா வேஷக்காரன்னு சொன்ன? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்ல, இங்க இருக்கிறவனுக்கு தான். அந்த மோசக்காரன் செஞ்ச நாச வேலையை பாருங்க. அவன் சிங்கத்தை விட்டு என்ன கொல்ல பார்த்தான். அந்த சமயம் ராஜா வந்து என்ன காப்பாத்தலைன்னா நான் இந்த காட்டு மிருகத்துக்கு பலியாகி இருப்பேன். இனிமேல் அவன் நான் சொல்றதை நம்புங்க, இல்ல இந்த காட்டையை நாசமாக்கிடுவான். ஓம் நமச்சிவாயம். சாந்தி சாந்தி. இங்க என்ன கலவரம்? ஒண்ணுமில்லைங்க, எங்க கூட்டத்துல ஒருத்தனுக்கு புத்தி சரியில்லை, சுவாமி மன்னிக்கணும். தலைவா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க நல்ல மனசை நாசமாக்கி நம்ம கூட்டத்தை கெடுக்க வந்த அயோக்கியன் இந்த போலீஸ் சன்னியாசி. வீரா, நிறுத்து. நமச்சிவாயம். இந்த சிறுவன் மண்டையில ஏதோ கோளாறு. அவன் பேசுவது என்னவென்று அவனுக்கே தெரியாது. எனக்கு தெரியும் நீ யாருன்னு. உண்மையான சன்னியாசின்னு உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த அப்பாவிங்க தான் ஒண்ணும் தெரியாதவங்க. இந்த புனிதமான சன்னியாசி வேஷத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற நீ இந்த காட்டுக்கே யமன். தலைவா, இனி நாம் பொறுக்க மாட்டோம். என் கோபம் பொங்கினால் இந்த காடை எரிந்து சாம்பலாகிவிடும். சாந்தி. தலைவா, வீரா, அந்த சன்னியாசிய பத்தி ஏதாவது பேசுன உன் நாக்க துண்டாக்கிடுவேன். போ இங்கிருந்து. போ, போ இங்கிருந்து. போங்க அண்ணா, எனக்காக தயவு செய்து போயிருங்க அண்ணா. சுவாமி, வீர ஏதோ தவறா பேசிட்டான், எனக்காக அவனை மன்னிச்சிருங்க. எங்களையும் இந்த காட்டையும் நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. விடப்படார், கைவிடப்படார். எங்கள் குருவை நம்பினோர் கைவிடப்படார். ஓம் சாந்தி. ஏன் ராஜா என்ன தடுக்கிற? நான் அங்க போக கூடாதா? அப்ப மாலவ போய் நீ கூட்டு வரியா? அப்ப போ போ, போய் கூட்டு வா. போ. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். நாம் காண்கிறோம், குமரியை களங்கப்படுத்த முயன்ற இவன் ஒரு பெரிய நாஸ்திகன். இவன் இங்கிருந்தால் மழை பெய்யாது, பூமி விளையாது, இந்த காடே அழிந்து விடும். வாங்க. அயோக்கிய பயல, என்ன காரியம் செய்த? அயோக்கியன் நான் இல்ல, அந்த சாமியார். ஐயோ, அடிக்காதீங்க. ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டாரு. அண்ணனை அடிக்காதீங்க. என்ன அடிக்கட்டும் கொல்லட்டும், நான் உண்மையை தான் சொல்லுவேன். அந்த சாமியார் இந்த காட்டையை அடிக்க வந்த அக்கிரமக்காரன். போதும், நிறுத்தா. இனி உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறதே ஆபத்து. உடனே இவனை கழுகு மலைக்கு இழுத்துக்கிட்டு போய் பலி கொடுத்துருங்க. அண்ணனை விட்டுடுங்க, என்ன கொல்லுங்க. அண்ணன் இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் தான் எனக்கு எல்லாம். அவரை மன்னிச்சிடுங்க, இல்லைன்னா என்னை அவரோட சேர்த்து பலி கொடுத்துருங்க. சரி, உனக்காக தண்டனையை மாத்திக்கிறேன். நாளை சூரியோதயத்துக்குள்ள நீங்க 2 பேரும் இந்த காட்டை விட்டே ஓடிடணும். சரிங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம். வாண்ணா. முடியாது, நாம எதுக்காக போகணும்? எதுக்காக போகணுமா? இவனை கல்லால் அடிச்சு விரட்டுங்க. ஐயோ, வேண்டாங்க. வாண்ணா, வாண்ணா. நீ எங்க போற? என்ன விடுங்க, நான் அவங்க கூட போறேன். சொல்றதை கேட்கல, உன்னை கொன்னுடுவேன். கொண்டு நம்ம பாதைக்கு குறுக்க வந்த முதல் எதிரியை ஒழிச்சாச்சு. பாசுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஆமா ஆமா,
மலையே முழுங்கின மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்பளமா. ஹலோ அப்துல், இவ்வளவு நாளா எங்க காணோம்? வேற எங்க போவோம்? கெட்டவனுக்கு பட்டணம் தான் கதி. பட்டணத்துல ஏதாவது விசேஷம் உண்டா? அத சொல்லத்தான் நாங்க வந்தோம். என்ன பாஸ், நீங்க இறந்து போகலன்னு போலீஸுக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களை கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க வந்திருக்காங்களா? எங்கே? அந்த காட்டு பங்களாவுக்கு போனா தெரியும். காட்டு பங்களா? ரீட்டா, ஹலோ சங்கர், துப்பாக்கி எங்கே? இதோ இவங்க ரீட்டா. ये फायर करने से நல்லா சுடுமா? இது வரைக்கும் எதையும் சுட்டதில்ல. உன் கைப்பட்ட ராசி சுட்டாலும் சுடல. தெய்வ செயல்தான். அப்படியா? ஆமா, அவனுக்கு சுட தெரியுமா? எங்க எப்ப வரும்? ஐ வில் ஷூட். அது வர்றது இருக்கட்டும். ரீட்டா, இப்ப வேண்டாம். வேற எப்ப? அப்பா தூங்கினதும். அவன் எப்ப தூங்குறானோ? 11 o'clock. சரி. ஆமா, அவன் இடையில முடிச்சிட்டானா என்ன பண்றது? मैं क्या करूं? ஒண்ணும் கவலைப்படாத. எங்க முதலாளி கிட்ட தூக்க மாத்திரை இருக்கு. ஒரு கை அள்ளிட்டு வர. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட இருக்கு. நல்ல அனுபவம். ரீட்டா, 11 o'clock. அது அப்ப இப்ப ரீட்டா. 11 o'clock. ஐயோ, पापा जी आ गया. ஐயோ, தாண்டா தாண்டா. அவன் என்ன ஒரு பக்கத்துல இருக்க மாட்டானா? நாய் தண்ணி எடுத்து தான் கட்டி வைக்கணும். நல்ல சாவு அவனுக்கு தான் வரப்போகுது. ராமு, come on. Come on. Sit down. துப்பாக்கி கொண்டு வந்துட்டேன். Oh, very good. துப்பாக்கியா நானா? Dono. ரெண்டும். தோனோ தோனோ. Thank you very much, Ramu. தேங்க்யூ. அவ்வளவுதானா? பின்ன வேற ஒண்ணும் இல்ல. கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி. naughty boy. 11 o'clock. ஏன் இப்ப என்ன ராகு காலமா? அப்பா வரும். யமகண்டம். अभी जाएगा, 11 बजे आएगा. இப்ப போயிட்டு 11 மணிக்கு வர சொல்றேன். இங்க வர்றதுக்கு உங்ககிட்ட நான் ஹிந்தி கத்துக்கிட்டு போறேன். வேற வாழ்னு இல்ல. துப்பாக்கி கொடு. 11 o'clock, 11 बजे. ராமு. ராஜன், அவன் உங்களை சுட்டு கொல்ல பார்த்தா. என்னையா? என்ன தனியா விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அடடே, இது எங்க என்னாச்சே? ஆமா, இது எங்க அப்பாவுடைய ஏதாச்சு. ரெண்டும் எப்படி அவளுக்கு கிடைச்சது? ராதி, நான் யார தேடி இங்க வந்தனோ இப்ப அவன் என்ன தேடி இங்க வந்திருக்கான். அப்படியா? பயப்படாத, அவனும் அவன் கூட்டமும் எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. ராதி, என்ன காப்பாத்தினதுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். குட் நைட். குட் நைட். தலை தப்பிச்சது தம்புரா புண்ணியம். பாஸ், என்ன நம்ம பிடிக்கவா? அப்ப உடனே இந்த இடத்த நம்ம காலி பண்ணிட வேண்டியதான். இல்ல, அதுக்குள்ள நான் தலைவனை கணக்கே முடிச்சிடுறேன். பாஸ், நாங்க இப்படியே பட்டத்துக்கு போயிடுறோம். ஆமாம் பாஸ், காமினி கூட ராணியும் பட்டணத்துக்கு போறேங்கிறா. 2 பொண்ணுங்க போறாங்க, நானும் கூட போகட்டுமா? துணைக்கு யாரு போக வேண்டாம். நாளைக்கு தலைவன் மகளுக்கு கல்யாணம். சன்னியாசி சன்னியாசி, அவன் சன்னியாசி இல்ல, அவன் வேஷக்காரன், வஞ்சகன். மூடு வாய. அவர் வெறும் சன்னியாசி இல்ல, தெய்வத்தோட மறு அவதாரம். அப்பா, பௌர்ணமி அன்னைக்கு உன் கல்யாணத்தை அந்த மகானே நடத்தி வைக்க போறார். வேண்டாப்பா, வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். அதை தீர்மானிக்க வேண்டியவன் நான். அப்பா, நீங்க அந்த கள்ள சன்னியாசியை நம்பி. போது நிறுத்து.
நன்றி கட்டவளே, அந்த சுவாமி சிங்கத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறத கூட மறந்துட்டியா? இல்ல, வீர இல்லாம என்னால வாழவே முடியாது. இனிமே அவன் பேச்ச என்கிட்ட பேசாதே. அவன் இங்க வந்தா என் கையாலே அவனை கொன்னுடுவேன். அப்படின்னா என்னையும் கொன்னுடுங்கப்பா, கொன்னுடுங்க. முதல்ல உன் கல்யாணம் நடக்கும். அப்பா! அண்ணா, எங்க போற? இந்த பூவை எடுத்துக்கிட்டு நீ மாலாவை பார்க்க போறியா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? அதுக்கு இல்ல கங்கா, மாலாவோட கல்யாணத்துக்கு இந்த பூவால அலங்காரம் பண்றதா சொல்லியிருந்தேன். அது என்னால எப்படி மறக்க முடியும்? சரி வா, நானும் வர்றேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செத்து போலாம். கங்கா, என் வேதனை புரியாம ஏன் இப்படி பேசுறேன்? நான் மட்டும் போயிட்டு வரேன். அண்ணா, அப்படி போறதா இருந்தா என்ன கொன்னுட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. கங்கா, ஐயோ. ராஜா, நீயாவது போவியா? போ. போறியா? ராஜா, நீயாவது போய் மாலாவுக்கு என் ஆசையை சொல்லு. அவளையே நினைச்சு வேதனைப்படுற என் நிலைமையை சொல்லாது. ராஜா, அவளை என்ன மறந்துட சொல்லப்பா, மறந்துட சொல்லு. அவளுடைய புது வாழ்க்கையில என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நான் சொன்னதா சொல்லப்பா. இந்தா இந்தப்பா. மாலா எங்கே? வரலையா? மாலாவை காணலீங்க. எங்கே போயிருக்க முடியும்? ஏய், மாலா எங்கேன்னு காடு பூரா தேடி பாருங்க. போங்க சீக்கிரம். நாம் நினைத்தபடியே நடந்திருக்கிறது. சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புரியாது. எம்மை புரிந்து கொள்ள உனக்கு ஞானம் வேண்டும் தலைவா, ஞானம் வேண்டும். உன் மகள் எங்கே இருக்கிறாள் என்று எமக்கு தெரியும். எங்கே சுவாமி? எங்கே இருக்கிறா? ஓம் நமச்சிவாயம். தலைவா, ஆத்திரம் அவசரம் மனிதனுக்கு சத்துரு. முதலில் என்னை பழிவாங்க நினைத்தவன் இப்போது உன்னையும் அவமானப்படுத்தியிருக்கிறான். வீரனா? ஆம், அவன்தான் உன் மகளை கடத்தி இருக்கிறான். தலைவா, வீர யானை இந்த பக்கமா போனதை நாங்க பார்த்தோம். அப்படியா? ஆமாங்க. ஓடுங்க, எல்லா இடத்துலயும் அவங்கள தேடுங்க. எங்க இருந்தாலும் அவங்க 2 பேரையும் இழுத்துக்கிட்டு வாங்க. சரி. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். வீர இங்கேயே வந்தாரு. உன்ன பார்க்கதான். அவர் எங்கே? இப்ப வந்துடுவாரு. இங்கே இரு. நீ வீரனை பார்க்கணுமா? அவன் இறந்துட்டான். இனிமே நான் தான் உன் வீரன். அட துரோகி, சண்டாளா, கொலைகார பாவி. உலகார பாவி நான் இல்ல, ஒப்பந்தான். அவன்தான் எங்க அப்பாவுடைய ஒரு கையை வெட்டி அவர் வாழ்க்கைக்கு எடுத்த சண்டாளன், துரோகி எல்லாம். ஒப்பாவை பழிக்கு பழி வாங்கதான் நான் இந்த வேஷத்துல இந்த காட்டுக்கு வந்தேன். எங்க அப்பா செய்த தவறுக்கு என்ன பழி வாங்க போறியா? கிட்ட வராதே, நான் காட்டு பொண்ணு. கிட்ட வராதே.
மூர்ச்சியா இருக்கா? நீ இவளை பாத்துக்க, நான் அவங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தலைவருடைய மகளை காடு பூரா தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணலீங்க. நீங்க தான் மாலா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஓம் நமச்சிவாய. ஞான கண்ணால பாக்குறாரு. மாலாவை வீரன் கழுகுமலைக்கு கொண்டு போயிருக்கின்றான். சீக்கிரம் சென்று பாருங்கள், இல்லையென்றால் அவன் அவளை கொண்டு விடுவான். பாஸ், மாலா இறந்துட்டா. மாலா இறந்துட்டாளா? ஆமாம் பாஸ், நான் நல்லா பார்த்துட்டேன். இப்ப என்ன செய்யறது? காட்டு தலைவ மக இங்க செத்து கிடக்குறான்னு தெரிஞ்சா. சரி, எனக்கு குழி தோண்டி புதைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. எங்க போறீங்க? அவசரமா நான் சுவாமியை பார்க்கணும். உங்களுடைய குருநாதர் இப்பொழுது சமாதியில் ஆழ்ந்து விட்டிருக்கிறார். எங்கே அந்த சன்னியாசி அம்மா? ஏன்? மாலா அந்த சன்னியாசி அம்மாவோட போனத இவ பார்த்தாளாம். என்ன என்ன? ஆமா, நான் பார்த்தேன். அப்படியா? ஆமாங்க. இங்கேயே இருங்கள், நான் போய் குருநாதரை அழைத்து வருகிறேன். சரி. பாஸ் பாஸ் பாஸ், தலைவனே வந்திருக்கான் அவன் மகளை தேடிக்கிட்டு. ஓம் நமச்சிவாயம். என்ன தலைவா, உன் மகள் எங்கே? கிடைத்தாளா? அதான் உங்களை கேட்க வந்த சாமி. எங்க எல்லாமோ தேடணும், அவளை காணல. சுவாமி, நீங்க ஞான கண்ணால பாருங்க, என் மகள் எங்க இருக்கான்னு சொல்லுங்க சுவாமி. அமைதி. அடுத்தவன் ஆணையிட்டு எமது கண் திறக்காது, நமக்கு நாமே திறப்போம். உன் மகள் வீரனோடு காட்டு பங்களாவில் தங்கியிருக்கிறாள். காட்டு பங்களாவா? ஆமாம், காட்டு பங்களா என்றால் நாட்டு மக்கள் எல்லாம் வந்து தங்கும் ஒரு பெரிய மடம். ஐயோ, அங்கேயா? கேள்விகளை நிறுத்தி உடனே உன் நாட்டு அனுப்பு. இல்லை என்றால் இருவரும் நாட்டுக்கு சென்று விடுவார்கள். பிறகு உன் கண்களுக்கு அகப்பட மாட்டார்கள். அப்படியே சுவாமி, நாங்க வர்றோம். ஓம் நமச்சிவாயம். ஏன் ராஜா, மாலாவுக்கு இந்த பூவை கொடுக்கலையா? மாலாவை நீ பார்க்கவே இல்லையா? ஓ, அப்ப மாலா கல்யாணம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாலா செத்து போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. விஷயம் வெளியே தெரியாம இருக்க அவளை புதைக்கிற தவிர வேற வழியே இல்லை. ஆமா, இந்த ராணி எங்க போயிட்டா? ஐயோ, நான் அவளை புதைக்கவே இல்ல. இப்படி இருக்கும், இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒருவேளை போயிருப்பாளோ? அவ ஊருக்குள்ள தலை காட்டவே முடியாது. ஒருவேளை போலீஸ்ல நம்ம காட்டி கொடுத்து அவ தப்பிச்சுக்கிட்டானா? அந்த அளவுக்கு நான் ஏமாந்ததில்லை. அதுக்குள்ள அவ கதையை முடிச்சிடுவேன். ஏய், நில்லுங்க. யார் நீங்க? வீர எங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி தலைவர் உத்தரவு. எங்க சொந்த இடத்தை விட்டு விரட்டினது இல்லாம இப்ப உத்தரவு வேற போடுறாரோ? அங்க மாலாவை காணோம். இங்க இருக்கிறதா சாமியார் சொன்னாரு. உடனே நாங்க அவங்கள பிடிச்சுக்கிட்டு போகணும். ஓஹோ, மாலா அண்ணனோட வந்ததும் சொல்லி அனுப்புறேன். உங்க தலைவரை வந்து கூட்டிட்டு போ சொல்லுங்க. திமிரா பேசாத, உள்ள பார்க்காம போக மாட்டோம். நில்லுங்க. உள்ள அடியெடுத்து வச்ச காலை வெட்டி போடுவேன். ராஜா! இவ்வளவு பெரிய ஆணி வேண்டாம். யார் நீ? நான்
நான் வந்து சங்கர் டிரைவர், நீங்களா யாருப்பா? என்னப்பா, யார் நீங்க? எங்க தலைவர் மகளை தேடிக்கிட்டு வந்தோம். தலைவன் மகளா? அப்படி யாருங்க இல்லையே. வீரன்னு ஒருத்தன் அவங்களை இங்க கொண்டாந்து வச்சிருக்கான். அவங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான் நாங்க வந்தோம். அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? எங்க குருசாமி. குருசாமியா? அவர் எங்க இருக்காரு? எங்க காட்டு குகையில தங்கியிருக்காரு. ஓ, இவர்தானா? இவரல்ல. இல்லை, இது என் மகள் மாலா இல்லை, மாலா இல்லை. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். மகனே, நீ சொல்வது உண்மை. இவள் உன் மகள் அல்ல, உன் மகளின் பிணம். பழிவாங்கும் எண்ணம் அந்த வீரனை கொலைகாரனாக்கி விட்டது. அடையாளம் தெரியாமல் இருக்க அவள் முகத்தையும் சின்னாபின்னமாக்கி விட்டான். ஓம் நமச்சிவாய். ஆமா ஆமா, இது மாலாதான், என் மகள் மாலாதான். மகளே மாலா, மாலா. அமைதி மகனே, அமைதி. அந்த பயங்கரவாதி இனிமேல் இந்த காட்டில் உயிரோடு இருக்கக்கூடாது. இல்லை, என் மாலா சாகல, நிச்சயமா சாகல. அவன் உயிரோடு தான் இருக்கிறா. இல்ல அண்ணா, மாலா செத்து போயிட்டான்னு இந்த காடே சொல்லுது. இந்த உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கங்கா, என்ன பாரு, என் நெஞ்ச தொட்டு பாரு. என் இதயம் நிக்கலையே. எங்க 2 பேரும் உயிரும் ஒண்ணுதானே. நான் என்ன சாகலையே. மாலா மட்டும் என்னை விட்டுட்டு எப்படி செத்துருக்க முடியும்? அண்ணா, இறந்து போன மாலாவை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அந்த சன்னியாசி கூட மாலா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாரு. சன்னியாசி? அந்த சன்னியாசியை நீயுமா நம்புற? மோசக்காரன், பகல் வேஷக்காரன். அவன் தான் ஏதோ சூழ்ச்சி செஞ்சிருக்கான். என் மாலாவுக்கு அவனால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா அவனை பழிவாங்க அவனை விட மாட்டேன். அண்ணா, யார் நீ? எங்க அந்த கபட சன்னியாசி? சன்னியாசியா? இந்த சன்னியாசியா? ஆமா, இவனேதான். இவனைத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இவனை கண்டா நான் பழிவாங்காம விட மாட்டேன். இங்க சொல்லு. நானும் இவனைத்தான் தேடி அலையிறேன். ஆனா குற்றம் செஞ்சவனை தண்டிக்க நமக்கு உரிமை இல்லை. வா போகலாம். மகனே, அதை தொடாதே, பாவம் வரும். சுவாமி, இதை தொட்டால் என்ன வரும்? வாடா வெளியே, வாடா. பின்னால அடிக்க வர்றான்.
அப்படியா மூச்சு வாங்குது. சாமி, என் மகளோட ஆவி சாந்தி இல்லாம இந்த காடெல்லாம் அலைகிறத பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. சாமிதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். உன் மகளின் ஆவியா? ஆமா சாமி, நானே என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கலங்காதே மகனே, உன் மனச்சாந்திக்கு நாமே வழி செய்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். கட்டி போட்டா போறீங்க, கட்டவுத்து விடுங்களா பாத்துக்கிறேன். இந்த சாமியார் வேஷத்துல இருக்கிறத விட மாமியார் வீட்டுக்கு போறது எவ்வளவோ மேல்றா. மடத்தனம் மடத்தனம் உன்னோட சேர்ந்து நானும் கெட்டு போறேன். அது உனக்கு இப்பதான் புரியுதா? அன்னைக்கு அந்த ராணி கூட நாட்டுக்கு போயிருந்தா நமக்கு இந்த கதை வந்திருக்குமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதுடா. சொன்ன மூளை மூளை ரொம்ப அழட்டிக்காதரா. அந்த மரம் என் மேல ஊந்துற போகுது. அப்பா ஆமா. டேய், இந்த ராணி கூட போயிருந்தா இந்த சிஐடி ராஜனுக்கு பதிலா வேற ஒரு போஜன வந்து நம்மள புடிச்சிட்டு போயிருப்பாடா. அப்பா கரடி விடுற. டேய், நான் விடுறடா, அதுவா வருதுடா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமோ நமஹ. நமோ நமஹ. நமோ நமஹ. நாங்கள் பரஞ்சோதி முனிவரின் பரமானந்த சிஷ்யர்கள். தங்களின் பெயரையும் புகழையும் கேள்விப்பட்டு தரிசிக்க வந்தோம். வரவேண்டும் வரவேண்டும். தங்கள் வரவு எமக்கு நன்மை உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. வாருங்கள். வரவேண்டும் வரவேண்டும். இதுதான் எங்கள் ஆசிரமம். உங்களுக்கு வேண்டிய சகல வசதிகளும் இங்கே கிடைக்கும். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஓம் நமச்சிவாய. வரவேண்டும் வரவேண்டும். நீங்கள் தியானம் செய்ய மிகவும் அமைதியான இடம். ஆமா, தங்களை போன்ற மகாத்மாக்களுக்கு தகுதியான இடம்தான். ராஜேந்திரன், நான் மடையன் அல்ல. இதைத்தான் தேடுகிறாயா? இந்த வீரா, கொல்லாமல் விட மாட்டேன். வீரா ரோஷி, மாலாவை கொன்ற இவனை நான் பழிவாங்காமல் விட மாட்டேன். இவன் ஒரு அரசாங்க கைது. இவனை கொல்ல உனக்கு உரிமை கிடையாது. போட கட்டிக்க போட. விக்ரமா, நான் உன்னை போல் முட்டாள் அல்ல. அந்த துப்பாக்கியால் என்னை சுட முடியாது. அந்த தோட்டாக்கள் என் வசம் இருக்கிறது. சிஷ்யர்களே, உள்ளேயே இருந்து தியானம் செய்யுங்கள், முக்தி கிடைக்கும்.
ஆஹா, காட்டுல இருக்கிற மிருகம் காட்டுற நன்றிய எங்க நாட்டுல இருக்கிற மனுஷங்கிட்ட பார்க்க முடியலையே. வீரா, அந்த விக்ரம எங்க போனாலும் நீ அவனை பின்தொடர்ந்து போ. ஆனா ஆத்திரத்துல அவனை எதுவும் செஞ்சிடாத. அப்ப நீங்க? நான் போய் போலீஸோட வரேன். சரி. உன்னை உயிரோடவோ பிணமாவோ கொண்டு வர சொல்லி எங்க தலைவர் உத்தரவு.
பயப்படாதீங்கப்பா, நான் பேய் இல்ல, மாலா. மாலாவா? நான் சாகலப்பா, சாகல. என்னம்மா இது? என்னால நம்பவே முடியலையே. இந்த கள்ள சன்னியாசி என்ன கூட்டிட்டு போய் கெடுக்க பார்த்தான்ப்பா. நான் தப்பிக்க வேற வழி இல்லாம செத்தவ மாதிரி கிடந்தேன். நான் செத்து போனதா நினைச்சு அந்த ராணிய காவலுக்கு நிறுத்திட்டு இவன் குழி தோண்ட ஆரம்பிச்சான். நான் கண் திறந்து பார்த்தப்போ நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சேன். நடந்ததை எப்படி சொன்னாலும் நீங்க கூட நம்ப மாட்டீங்க. எல்லாருக்கும் அந்த கள்ள சன்னியாசி கிட்ட அவ்வளவு நம்பிக்கை. அதனாலதான் நான் உங்ககிட்ட கூட வரல. வீர எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க நான் பாடிக்கிட்டே இந்த காடு பூரா அலைஞ்சேன். ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. என்ன பார்த்தவங்க எல்லாரும் நான் ஒரு பேயின்னு நினைச்சு பயந்தாங்க. அந்த பயமே எனக்கு ஒரு பாதுகாப்பா அமைஞ்சுது. எங்க அந்த சன்னியாசி? எங்க அந்த துரோகி? பிடிச்சு கட்டுங்கடா அவனை. எங்க அவன்? கிடைக்கலீங்க. கிடைக்கலையா? போங்க, காடு பூரா தேடுங்க. அந்த துரோகிய உயிரோடவோ பிணமாகவோ பிடிச்சி முன்னால கொண்டு வாங்க. போங்க போங்க. நீயா வஞ்சகா? ஆமா, நான் வஞ்சகன் தான். என்ன ஆனாலும் உன்னை பழி வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். பழி வாங்குறியா? ஆமா, இத்தனை நாளா உன்னை நான் மகான்னு நினைச்சு கும்பிட்டேனே, அதுக்கு நீ என்ன பழி வாங்கத்தான் வேணும். இல்ல, எங்க அப்பாவோட கையை வெட்டி அவர் வாழ்க்கையை பாழாக்கினியே, அதுக்காக.
அந்த துரோகியோட மகனா நீ? யார் துரோகி? உனக்கு நல்ல விருந்து. போ. போக மாட்டேன். Come on, arrest him. வீரா, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. ஐயா, இவனை உங்க நாட்டுக்கே கூட்டிக்கிட்டு போயிடுங்க. இனிமேலாவது நாங்க இந்த காட்டுல நிம்மதியா வாழறோம். வீரா, ஓ மனசை சரியா புரிஞ்சுக்காம நான் எவ்வளவோ கொடுமைகள் பண்ணிட்டேன். அந்த தவறுகளுக்கெல்லாம் முடிவா என் மக மாலாவை உன் கையில ஒப்படைக்க.